அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கு நாம் இந்த பதிவிலே சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தின் வரலாற்று பின்னணி என்னவென்பதை பார்க்க போகின்றோம். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் தன் நபியின் மீது எந்த சூழ்நிலையில் எந்த சந்தர்ப்பத்தில் இறக்கி அருளினான் என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை முஷ்ரிக்கீன்கள் நபி அவர்களிடம் வந்து கேட்டார்கள், இறைவனின் வம்சாவளியை எமக்கு அறிவியுங்கள், இறைவனுடைய வம்சாவளியை எங்களுக்கு அறிவியுங்கள் என்பதாக கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமயத்தில்தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். இந்த சூரா முழுமையாக அல்லாஹ்வினுடைய தன்மைகளை பற்றி கூறுகிறது. அல்லாஹு தஆலாவிற்கு எந்த வம்சாவளியும் இல்லை, அல்லாஹ் தனித்தவன் என்பதைத்தான் இந்த சூரா நமக்கு தெரியப்படுத்துகிறது. மற்றோர் அறிவிப்பில் இந்த சூராவினுடைய வரலாற்று பின்னணி, யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி அவர்களை அழைத்து ரப்பினுடைய தன்மைகளை எங்களுக்கு அறிவியுங்கள் என்பதாக கேட்கிறார்கள். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஓதி காண்பித்தார்கள் என்று இரண்டு விதமாகவும் இந்த சூறாவின் இந்த அத்தியாயத்தின் வரலாற்று பின்னணி வருகின்றது. இரண்டு கூட்டத்தார்களும் வெவ்வேறு கூட்டத்தார்களாக இருந்தாலும் அவர்கள் கேட்ட கேள்வியின் சாரம்சம் அல்லாஹுவை பற்றி கேட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபியின் மீது இந்த அத்தியாயத்தை இறக்கி அருளினான். இதுபோன்று குர்ஆனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த பதிவை மற்ற அனைவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற குர்ஆனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் நல் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.